பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வருது. இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை பலரும் மேற்கொள்கிறார்கள். ஒற்றுமை கூட்டம் என்று என்ன செய்கிறாங்க? ஒற்றுமைக்கான ஆலோசனை கூட்டம் அல்லது ஒற்றுமைக்கான வழிகாட்டி கூட்டம், ஒற்றுமைக்கான செயல் திட்டம், இப்படியெல்லாம் கூடியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் எது சம்பந்தமாக இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்க? யார் எம்எல்ஏவாக போகிறதுங்கிறதுக்கு தலைப்பில் கருத்து வேறுபாடு வந்தால் அதை கூடி ஒத்துமையான ஒரு கருத்து வருவதற்காக பேசுவார்கள். யார் அந்த பதவியை வாங்கிறது, யார் இந்த பதவியை வாங்கிறது, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறது, யார் அதை முன்னிலை வகிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ஒவ்வொரு இயக்கமும் நான் தான் பெருசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால பிரிந்து கிடக்கிறார்கள். ஒன்றுபடுத்துவோம். இதை பற்றி எல்லாரும் சிந்திக்கிறார்கள். இதை பற்றி நமக்குள்ள உள்ள பதவி ஆசை, பணத்தாசை, புகழாசை, இதனால் நமக்குள்ள பிறவுகள் கிடக்கிறத இதை சரி பண்ணுவதற்காக வேண்டி பலரும் பலவிதமாக முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் யாராவது மார்க்கத்தில் பிரிஞ்சு கிடக்கிறமே அதை ஒன்றாக்குறது என்னன்னு யாராவது பேசுனாங்களா? எதை பேசணும்? நீ எம்எல்ஏ போகிறதா நான் எம்எல்ஏ போகிறதா எப்படி பங்கு வச்சுக்கிடுவோம், அதற்கு பேசுகிறார்கள். அல்லது டிசம்பர் 6க்கு என்ன மாதிரி போராட்டம் நடத்தலாம் என்பதற்கு கூட கூடி அவர்கள் பேசுகிறார்கள். நீ தொழுகிறது சரியா, நான் தொழுகிறது சரியா, நீ இறைவனை புரிந்து வைத்திருக்கிறது சரியா, நான் இறைவனை புரிந்து வைத்திருப்பது சரியா என்று தீன் விஷயத்தில் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்க, அதைத்தானே முதல்ல சரி பண்ணணும். துன்யா விஷயத்தில் உள்ள கருத்து வேறுபாடை சரி பண்ணாட்டி பயங்கரமான கேடெல்லாம் வராது. இவனுக்கு பேர் அவன் இருந்துட்டு போகிறான், அவனுக்கு பேர் இவன் இருந்துட்டு நமக்கு என்ன, இவன் எம்எல்ஏ போனேன்னு அவன் எம்எல்ஏ போன நமக்கு என்ன, இதில் போட்டு அடித்துக் கொள்கிற காரணத்தினால் நமக்கு பாரதூரமான பயங்கரமான விளைவுகள்லாம் ஏற்பட்டு போயிருமா? ஏற்படாது. ஆனால் தீனில் மறுமை விஷயத்தில் நம்ம பிரிஞ்சு கிடக்கலாமா? கொள்கையில் பிரிஞ்சு கிடக்கலாமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுதெல்லாம் இதில் தான் பிரியாதியேங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இந்த கருத்து வேறுபாடை உண்டாக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிறத நியாயப்படுத்தி கொண்டு நீங்கள் தீனை பிரிச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பாதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத், தெள்ளத் தெளிவான ஆதாரங்களும் சான்றுகளும் வந்த பிறகு பிரிந்து கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எந்த கருத்து வேறுபாடு எல்லாம் சொல்றான்? தெள்ளத் தெளிவான சான்றுகள் எல்லாம் வந்த பிறகு, ஆதாரங்களை காட்டின பிறகு நீ காட்டிக்க, நான் இதில் தான் இருப்பேன், நீ காட்டின ஆதாரத்தை நீயே வச்சுக்க, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் என்று சொல்லி தீனில் பிரிந்து விட்டு கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி ஆனால் உலாயிக்கலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. 3வது அத்தியாயத்தில் 105வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதாவது தீனில் தான் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது. துன்யாவில் என்ன செய்யலாம்? இந்த வீட்டை யார் வச்சுக்கிறது, நீ வச்சுக்க நான் வச்சுக்க, போ எவனா வச்சுட்டு போ, ஒருத்தன் விட்டு கொடுத்து கூட போயிடலாம். இந்த சொத்து யாருக்கு சொந்தம், இந்த பேனா யாருக்கு சொந்தம், இந்த பள்ளிவாசல் யார் முத்தவள்ளி, இந்த சண்டை வருதா, நீ இருந்துட்டு போ, நீ இருந்துட்டு போயிடல. என்ன இதில் மேட்டுறது? எதில் பிரிஞ்சிடக்கூடாது? அல்லாண்டா யாரு அதை ஒரே மாதிரியா முடிவு எடுக்கணும். ரசூல்னா யாரு ஒரே மாதிரி முடிவு எடுக்கணும். சொர்க்க நரகண்டா என்ன ஒரு மாதிரியான முடிவு எடுக்கணும். தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்னா எப்படி ஒரு மாதிரியா முடிவு எடுக்கணும். தீனில் பிரிஞ்சிடாதீன்னு எல்லாம் சொல்லி காட்டலாம். பிரிகிற மாதிரி இந்த மார்க்கத்தில் அடிப்படை இல்லாதனால அப்படி சொல்லி காட்டலாம். பிரிகிற மாதிரி உளறி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டான். பிரியக்கூடாத வகையில் தெள்ளத் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருந்த காரணத்தினால தான் சான்று தெளிவாக தாண்டா இருக்குது, நீ தாண்டா பிரிஞ்சிட்டேங்கிறான்ல. மின்பாதி மாஜாத்துமுல் பையினாத், தெள்ளத் தெளிவான சான்றுகளை உனக்கு தூக்கி போட்ட பிறகு முன்னாடி பிரிஞ்சு போனாங்களே அந்த மாதிரி இந்த உம்மத்தில் உள்ளவங்க பிரிஞ்சிடாதீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் தங்களுடைய தீனை பிரித்து விட்டார்களோ. பிரிவினைங்கிறது அல்லாஹ் பார்வையில் தீன் மட்டும்தான். துன்யாவில் பிரிவினை வரலாம், அது ஒரு மேற்றாவை அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எதை மேற்றா எடுத்துக்கிறான்? தீனில் பிரிஞ்சிடக்கூடாது, ஒரு தீனாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்ற பெயரில் ஒரு கொள்கை ஒரு மார்க்கம் தான் இருக்க முடியுமே தவிர அதுவும் இஸ்லாம் இதுவும் இஸ்லாம்ங்கிறது இடம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்களுடைய தீனை பலவாறாக யார் பிரித்து விட்டார்களோ, வகானு ஷியஅன், பல குழுக்களாக மாறிவிட்டார்கள். இதனால்
தீனை பிரிச்சுக்கிட்டு அதனால பல இயக்கங்களாக பல குழுக்களாக மாறிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவங்களோட நபியே உனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. தீனை பிரிச்சுட்டான்னு சொன்னா அவன் உம்மத்தை முகமதியா இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். யாரு தீனுல பிரிச்சுட்டு போறாங்க பாருங்க, ஒரு தீனாக்க முயற்சி பண்ணணும், ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறான். எந்தெந்த ஒற்றுமைக்கெல்லாம் பேசுகிறார்கள், நமக்குள்ள இவ்வளவு கருத்து வேறு எடுக்கவங்க பேசுவோங்க, ஒரு கொள்கைக்கு வந்துடுவோங்க. நீங்க சொல்றது சரியா இருந்தா நாங்க விட்டுருவோங்க, நாங்க சொல்றது சரியா இருந்தா நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி கூப்பிடுறோமே. 25 ஆண்டுகளாக இந்த அழைப்பு, அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை நாம விட்டு கொண்டிருக்கிறோம். யாரும் தீன் விஷயத்துல அதெல்லாம் அதெல்லாம் எங்க அப்பன் பாட்டன் சொன்னதுதான். உலக விஷயத்துல முத்தவள்ளி போஸ்ட்டுக்கு பேசினா வாங்க பேசிக்கிறோம், நீ முத்தவள்ளியா நான் முத்தவள்ளியா, ஒரு தடவை நீ இருக்கேன் ஒரு தடவை நான், எதுக்கு ரெடியா இருக்கிறார்கள்? எதுக்கு ரெடியா இல்ல? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி பேசுறதுக்கு நீ வச்சுக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கமா, நான் வச்சுக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கமா, அதை ஃபைசல் பண்ணுவோம் வா, வரமாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் தங்களுடைய தீனை பலவாறாக பிரித்து வகானு ஷியஅன், பல கூட்டங்களாக குழுக்களாக மாறிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், முஹம்மதே அவங்களோட உனக்கு எந்த உறவும் இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவங்கள கவனிக்கிறது ஏன் எல்லாம் பார்த்துக்கிறவங்களே. தீனை பலவார பிரிச்சாங்களே, அவங்க மேற்ற நம்மகிட்ட விட்டுரு. அல்லாஹ் சொல்றான், சும்மையு நப்பியகும் பிமா கானு யஃபாலூன், அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை நான் விளக்குறேன், அங்கே வச்சு விளக்குறேன். இங்கே விளக்கும் போது புரியலைங்கிறான்ல, அங்கே வச்சு நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்வான் அல்லாஹ்? ஏன்டா இவ்வளவு தெளிவாக சொன்னனே, இதுக்கு மாத்தமா ஒன்றை சொல்லிக்கிட்டு என் பேரில் சொன்னீன்னு என்ன செய்வான் அல்லாஹ்? விளக்குவான். விளக்குவான்னா பாடம் நடத்துவானா? புடிச்சு நரகத்தில் போடுவான்னு அர்த்தம். விளக்கிட்டு சும்மா விடுவானல்ல, நீ செஞ்ச தப்புண்டு விளக்குன பிறகு அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுப்பானா இல்லையா? நான் விளக்கிக்கிறவன், அவனை இங்கே விட்டுரு, அவனுக்கு நான் தெளிவுபடுத்துறேன், அவனுக்கு நான் கிளாஸ் நடத்துறேன், பாடம் நடத்துறமாங்கல்ல, தண்டிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க எல்லா பாஷையிலையும். நான் பாடம் நடத்துறேன், தக்க பாடம் கற்பிப்போம், அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்? நான் பாடம் கற்பிக்கிறேன் அவனுக்கு, விடுவன அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது அத்தியாயத்தில் 159வது வசனம் சொல்லுறான். அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கனே? மார்க்கம் அவன் சொன்னாலும் சரி இவன் சொன்னாலும் சரி இருக்கவே கூடாது. அலசி துருவி ஆராய்ந்து ஒன்னு சரிங்கிற முடிவுக்கு வந்தாக வேண்டும். தீனை பிரிக்க இடம் கொடுக்க கூடாது. இதுவா அதுவான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவுதான் குழப்பினாலும் இது சரியா அது சரியா என்று கண்டுபிடிக்க ஏற்ற வகையில் தான் இந்த மார்க்கம் இருக்கிறது. இதை நீங்கள் முதல் நம்ப வேண்டும். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய ஒரே வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்றான்ல, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய ஒரே வழியாகும். ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். ஒரு வழி தான், ஒரு ரோட் தான், ஒரு பாதை தான் இருக்குது. உலகத்துக்குன்னா நிறைய பாதை இருக்கலாம். விழுப்புரம் எப்படி போகலான்னு கேட்டால் அப்படி திண்டிவனத்துலையும் போகலாம், அல்லது ஈசிஆர்லையும் போகலாம், அல்லது சந்து பொந்தில் புகுந்தும் போகலான்லாம் உலகத்துக்கு சொல்லலாம். அங்கே போகிறதுக்கு இருக்கிறது ஒரே ரூட்டு தான். மறுமைக்கு போகிறதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற பாதை என்னது? ஒரு பாதை தான். அது நபிகள் நாயகம் நடந்து சென்ற அந்த ஒரு பாதை தான். வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய ஒரே பாதையாக இருக்கும். ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு பாதையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, பல பாதைகளை பின்பற்றி விடாதீர்கள். அப்படி பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அவனுடைய ஒரு பாதையை விட்டு உங்களை மாத்திரும். நீங்க பல பாதைக்கு போனீங்கன்னு சொன்னா மெயின் ரோட்டை விட்டுருவீங்க. கரெக்டாக உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பாதையிலிருந்து தடுமாறி போய் வேற எங்கேயாவது போயிடுவீங்க. மார்க்கத்துக்கு பல பாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இதை உங்களுக்கு நான் வசியத்தா சொல்றேங்கிறான். வசான வசியத்துங்கிற வார்த்தையெல்லாம் போடுறான். வசியத்துனா என்ன? முக்கியமான ஒரு விஷயத்தை மரண தருவாயில் ஒருத்தன் சொல்லுவானே, எங்கெங்க என்னென்ன புதைச்சி வச்சிருக்கிறேன், புதையல் எங்கே இருக்குது, கடை யாருக்கு கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் அப்போ தான் சொல்லுவான் முக்கியமான விஷயங்களை. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அடே தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, நான் இதை வசியத்து மாதிரி நல்லா மோதா போக மாட்டான். வசியத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை எல்லாம் போட்டு சொல்கிறான். நான் இதை உனக்கு வசியத்தாகவே செய்கிறேன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாறுவதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு மார்க்கம் தான், பல மார்க்கம் கிடையாது. நீங்கள் பல மார்க்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மார்க்கம், அவனுக்கு ஒரு தொழுகை, இவனுக்கு ஒரு தொழுகை என்று நீங்கள் பல மார்க்கமாக பிரிந்து கிடக்கிறீர்கள். அது இல்லை, ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யார்
தீனை பலவார பிரிச்சுட்டாங்களோ அவங்கள நம்ம உலகத்தில் முஸ்லீம் கணக்கில் தான் வச்சுருக்குறோம். 72 கூட்டத்தையும் நம்ம என்ன கணக்கில் வச்சுருப்போம்? இடஒதுக்கீடு வேணும்டா எல்லாரும் முஸ்லீம்களை வாங்கன்னு கூப்பிட தான் செய்கிறோம். உலகத்தில் அப்படித்தான். ஆனால் மார்க்கத்தை பலவாறாக பிரித்தவர்கள் அல்லாவிடத்தில் முஷ்ரிக்குகள் பட்டியலில் போயிடுவாங்க. இவங்க இணை கற்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கம் பலவாறாக இருக்கலாம்னு ஒருத்தன் சொல்லிவிட்டால் என்ன செய்யணும்? இதுதான் சரின்னு நம்பணுமே தவிர அதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரின்னு சொல்லிவிட்டார்களே. ஆனால் இவங்க யாருன்னா அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்துராதீங்க. இணை கற்பிக்கிறவன்னா யாரு? பல பேர் இருக்கிறான். இந்த இடத்துல அதை அல்லாஹ் சொல்லல, ஒரு ஆளை சொல்லி காட்டுறான். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கிற கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். யாரை சொல்லணும்னு விளங்குதா? அல்லாஹ் சொல்றான், மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தீன பலவார பிரிச்சுட்டான். அவனை தான் சொல்றேன். தீனை வச்சுக்கிட்டு பலவார பிரிக்கிறான் பாருங்க. அப்படி பிரித்து தெளிவாக எழுதி போடுறாங்க. 4 மதுகபை சேர்ந்தவர்கள் தான் இது வரணும், 4 சரிங்கிறான். அட 1 சரி 3 தப்புன்னா சொல்லணுமா இல்லையா? அவனே என்ன செய்யறான்? எப்படி பிரிக்கிறான்னா 4 சரிங்க, 4 எப்படி சரியா இருக்கும்? 1 சாபி சரின்னா ஹனபி தப்புண்டா சொல்லணும்ல, ஹனபி சரின்னா சாபி தப்புண்டா சொல்லணுமா இல்லையா? 4 வகையான கொள்கை, 4 வகையான வழிபாட்டு முறை, 4 வகையான தொழுகை, 4 விதமான அகீதா இருக்கக்கூடிய நேரத்தில் 4 போட்டு என்ன செய்யறான்? இந்த 4 இருக்கணும், 4 சரின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? மினல்லதீன ஃபர்ர, நான் இணை கற்பிக்கிறவன் இங்க சொல்றது யார தெரியுமா? மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்கள் தீனை பலவாறாக பிரிச்சுட்டாங்களே மார்க்கத்தை, அவனைத்தான் சொல்றேன். பிரிச்சு கானு ஷியஅன், பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களே, அந்த இணை கற்பிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துடாதே. ஒரு மார்க்கத்துக்கு வந்துரு, பல மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஒரே மார்க்கத்தை வந்து விடு என்று சொல்லிவிட்டு, குல்லு ஹிஸ்பின் பிமாலதேகும் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாருமே அவன்கிட்ட இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஷாபி கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்ம சாதுலியா தரிக்கா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறது. அவன் வந்து அவன் எதில் இருக்கிறானோ அதில் சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். அது கிடையாது. அவன் இருக்கிறபடி நடக்கிறதுக்கு இந்த மார்க்கம் வரல, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி நடக்கிறதுக்கு மாத்திரம்தான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் வந்து 30வது அத்தியாயத்தில் 31, 32 வசனங்களில் இதை சொல்றான். இணை கற்பிக்கிறவர்களா யாரை சொல்றான்? மார்க்கத்தில் பல பிரிவு இருக்கலாம் இவன் சொல்லிவிட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான். நிறைய பேர் இணை கற்பிக்கிறான், இவனும் அதில் சேருவான். யாரு? மார்க்கத்தை பலவாரா பிரிக்கக்கூடியவனும் இணை கற்பிக்கிறவன் என்று சொல்லிக்கிறான். அதே மாதிரி 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது வந்து நமக்கு மட்டும் உள்ளது இல்லை, முந்துன நபிமார்களும் இப்படி தான்ப்பா சொன்னேன். ஒரு மார்க்கம் தான், மூசா நபி கொடுத்த மார்க்கம் ஒரு மார்க்கம் தான், அவர் பின்பற்றினவன் 72 போயிட்டான். ஈசா நபி கொடுத்தது ஒரு மார்க்கம் தான், நூஹ் நபி கொடுத்த ஒரு மார்க்கம் தான். எந்த நபிக்கும் 4 மார்க்கத்தை நான் கொடுக்கவே இல்லை, நான் சொன்னது ஏதாவது ஒரு மார்க்கம் தான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, ஷரஅ லக்கும் மினத் தீனி, இந்த தீனில் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மா வஸாபிஹி நூஹன், நூஹ் நபிக்கு எதை இறைவன் வலியுறுத்தி சொன்னானோ, வல்லதி அவுஹைனா இலைக்க, உனக்கு எதை வலியுறுத்தி சொன்னோமோ, ஒமா வஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு எதை வலியுறுத்தி சொன்னோமோ, ஓ மூசா ஓ ஈசா, மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் எதை வலியுறுத்தி சொன்னோமோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நூஹ் நபிக்கு சொன்னதை உனக்கு வகையா தந்திருக்கிறேன் இந்த குர்ஆன்ல, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னனே அதைத்தான் உங்களுக்கு சொல்றான். என்ன தெரியுமா? அன் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் பிரிந்து விடாதீர்கள். தீனில் ஃபீஹிங்கிற விட்டுருவாங்க மொழிபெயர்க்கும் போது, தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாதீர்கள். சாதாரண பிரிகிறது அப்படி கொண்டு வந்துடுறது. குர்ஆன்ல அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அன் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் அதில் பிரிந்து விடாதீர்கள். தீனில் தான் பிரியக்கூடாது, வேற எதில் வேணாலும் பிரிஞ்சுட்டு போ, வடக்கு தெருவு தெற்கு தெருவுன்னு பிரிஞ்சுட்டு போ, மண்ணடி வந்து 7 மில்ஸ்ன்னு பிரிஞ்சுட்டு போ, தப்பு கிடையாது. எதில் பிரியக்கூடாது? தீனில் பிரிஞ்சிடக்கூடாது. தீனில் உலகத்தில் எங்கே நீ இருந்தாலும் சரி ஒரு தீனு தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தீனை நிலைநாட்டுங்கள், அதில் பிரிஞ்சு விடாதீர்கள் என்று. 42வது, எதுக்கு இதெல்லாம் பேசிக்காக பீடிகையாக சொல்கிறோம் என்று கேட்டால், தவறான வாதங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விளங்கிக்கணும். தவறு நிச்சயமாக ஒன்று தவறாத்தான் இருக்கும், முரண்பட்ட பல விஷயங்கள் சரியாக இருக்க முடியாது. அது எப்படி ஒரு சாரார் சொல்வது சரி, மறு சாரார் சொல்வது எப்படி தவறுன்னு விளக்கும் போது உங்களுக்கும் தெரியும், தெளிவுபடுச்சு. அதுக்கு முன்னாடி அடிப்படை நீங்கள் என்ன விளங்கிக்கிறேன்னு,
ஓஹோ, பிரியக்கூடாது. மார்க்கத்தில் பிரிவினை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரெண்டு விஷயம் குழம்பிருச்சா அதே வேலையா கிடந்து இதோ அதோன்னு முடிவுக்கு வந்து விட வேண்டும். எஸ்னோண்டு அதன் அனைத்து விவாதத்துக்கும் உட்படுத்தி உங்களை தயார்படுத்தி, உங்கள்கிட்ட ஒரு தவறான கொள்கை இருக்குது, அது சரி நீங்கள் நினைக்கிறீங்க, நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களை எவன் எதிர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கானோ அவனை போய் பேசணும். உங்கள் வாதத்தை அவன்கிட்ட எடுத்து வைக்கணும். அவன் சொல்ற நீங்கள் கேட்கணும், மாறா நீங்கள் இருச்சு அவன் கேட்கணும். இப்படி ஒரு 10 சிட்டிங்கு 20 சிட்டிங்கு அதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்திட்டு உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்றா கரைஞ்சி ஒன்று வந்துடும். ஒன்று அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிடுவான், அதில் நீங்கள் போய் அந்த விவாதத்துக்கு தயாராக இருக்கிறது இல்லை. உங்களுடைய டிஸ்கஸ்க்கே உங்களை வந்து உட்படுத்தி கொள்வது கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு கருத்தை மண்டையில் ஏற்றிக்கிடுவீங்க, அதுலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த கருத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள், உங்கள் கருத்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்படி மற்றவர்கள் சொல்ல மாட்டேன்னு என்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமை என்ன? ஒரு கருத்தில் இருந்தவொன்னு அதில் உட்காந்துடாம மாற்று கருத்து உள்ளவங்கள்ட்டலாம் போய் பேசணும். ஒரு தடவை பேசக்கூடாது, திருப்பி திருப்பி பேசணும். பேசிக்கிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்து, ஆஹா நம்ம ராங்கலையில் இருந்திருக்கிறோம், தவறான வாதங்களை வச்சுல இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கு அவங்கள்ட்ட ஆன்சர் இருக்குதே, ஒவ்வொன்றுக்கு சரியான பதில் தர்றாங்களே அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிறோம்.